இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு மூமெண்ட் ஸ்பீட் டெக்னிக் யூஸ் பண்ணி அவனை வந்து கழுத்தை பிடிச்சி தூக்கி நிறுத்திட்டு, யார்ரா நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து விசாரிச்சுட்ருக்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா ஹீரோ வந்து அந்த லெவலுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து வந்திருப்பார். இப்படிக்குமே வந்து அவர் அதே சமயத்தில் தான் வந்து அந்த கல்ட் லீடரையும் வந்து தோக்கடிச்சிருப்பார். பட் தோக்கடித்த அடுத்த செகண்டே வந்து இவன் வந்து ஹீரோ வந்து அவனை பிடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒருத்தர் இருந்துட்டு, ஹெவன்லி டேமன் இவன் வந்து பைஜோங்கிற ஒரு கிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு, ஓ இந்த கிளானா, இந்த கிளானோட இருக்கிற அந்த ப்ரெசன்ஸே வந்து யாருக்குமே தெரியாது. ஜஸ்ட் அவங்க ஒரு வீக் பார்ட்டியாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. பட் இவங்களும் வந்து டேட்டி ட்ரிக்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு செட் ஆஃப் கிளான் தான். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு அந்த ஷேடோ ஸ்வாட் கிளான்னு சொல்லப்படுற அந்த கிளானுக்கு கீழே வர்றவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, ஓ அப்படியா விஷயம், சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோ வந்து அவங்ககிட்ட டெலிபதிக் மெசேஜில் வந்து பேசுவான். இந்த மாதிரி நீ கல்ட் லீடர்கிட்ட வந்து நானும் அவரும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ தான் வந்து மெசேஜை வந்து கொடுத்து அவருக்கு கமெண்ட் பண்ண, இந்த மாதிரி வந்து அவரை வந்து என்னை கொல்ல சொன்னேன். அப்போ தான் வந்து இந்த மாதிரி கல்ட்டை வந்து திரும்ப ஒரு நார்மலான நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீ தான் பின்னாடி இருந்து இத்தனை வேலை பார்த்து மைண்டை வந்து ஒரு மாதிரி ட்ரிக் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்க, யார்ரா நீ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இவனுக்குமே ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவன் வந்து அந்த கல்ட் லீடர்கிட்ட கொடுத்த மெசேஜ் எல்லாமே வந்து டெலிபதிக் மூலமாக வந்து சென்ட் பண்ணுது. ஸோ இவங்ககிட்ட வந்து இப்படி ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே இருந்துட்டு, இல்லை போய் நான் இப்படியா மாட்டணும், இந்த விஷயத்துக்கு வந்து நாங்கள் எத்தனை நாட்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம், எல்லாம் கை கூடி வர நேரத்தில் வந்து இவன் கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் மனசுக்குள்ள நினச்சிட்ருப்பான். அதே சமயத்தில் வந்து தூரத்தில் வந்து அவனும் வந்து இந்த மாதிரி டெலிபதிக் மெசேஜ் வந்து பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி பிளான் எல்லாமே வந்து ஃபெயில் ஆகிற சமயத்தில் வந்து இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே வந்து இப்போ இங்கேருந்து சேஃபாக வந்து இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த அஃப்கோர்ஸ் வந்து ஹீரோனாலே வந்து இந்த டெலிபதிக் மெசேஜை வந்து நானாவோட ஹெல்ப்னால் வந்து அவர் தெளிவாக கேட்டு, ஓ இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து வெளியில் போய் அவனை அட்டாக் பண்ண போயிடுவார். அவனை அட்டாக் பண்ண போகும்போது தான் வந்து தெரிய வருது, அவனும் வந்து ஒரு மாதிரி டார்க், அதாவது இந்த ஷேடோ ஸ்வாட் கிளான் அதில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான். அவங்க எல்லாருமே வந்து கரெக்டட் கிடையாது, ஒரு சில குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இவனை அடித்து படுக்கு போட்டு அங்கே இருக்கிற வெளியில் ஒருத்த மெசேஜ் கொடுத்தாங்களா அவங்ககிட்ட தான் வந்து ஹீரோ போகிறாரு. போனோடனே வந்துட்டு இவன் என்றா இவ்வளோ வேகமாக வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கரெக்டாக அவனோட தலையை பிடிச்சி வந்து கரெக்டாக அந்த எலக்ட்ரிக் ஷாக் அந்த தெரப்பி பண்ணுறதுக்கு வந்து ஹீரோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவார். அதை யூஸ் பண்ணி அவர் மயங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து அவன் அதுலேருந்து வந்து எவாய்ட் ஆயிடுவான். ஹீரோக்கே ஒன்றும் புரியல, நான் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துமே வந்து இந்த நாய் வெளியே வந்துருச்சா அப்படின்னு பார்த்தா வந்து அவனோட பாடியே வந்து அந்த பிளட் ரிவர்சல் டெக்னிக்னால் வந்து கவர் ஆகிருக்கும். இவன் வந்துட்டு பரவாயில்ல, நான் கூட என்னமோ நினச்சேன், ஆனால் இந்த டெக்னிக் வந்து எனக்கு போதும், இதை வச்சே உன்னை என்னால் கொல்ல முடியுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருப்பான். ஹீரோவுமே வந்து நினைக்கிறாரு இந்த பிளட் ரிவர்சல் டெக்னிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக பிளட் ரிவர்சல் டெக்னிக் யூஸ் பண்ணால் வந்து அவங்களோட கண்ணெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷாக மாறும், கொஞ்சம் ஜைஜான்டிக்காக மாறுவாங்க. பட் இவங்ககிட்ட வந்து அந்தளவுக்கு எந்த விதமான ஒரு எஃபெக்டிவும் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் வந்து மனசுக்குள்ளே இருப்பான். ஆக்சுவலாக இவங்ககிட்ட இருக்கிறது வந்து ஒரு பர்ஃபெக்டான பிளட் ரிவர்சல் டெக்னிக். இது யூஸ் பண்ணுறதுனால வந்து சுத்தமாக வந்து அவன் சைடு எஃபெக்ட் எல்லாத்தையும் வந்து எடுத்திருப்பான். இப்படிக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்வாட் அந்த எல்டர் இருப்பான்ல, அந்த ஃபஸ்ட்டு எல்டர், அவனுக்கே வந்து ஃபஸ்ட் எல்டருங்கிற பாருங்க, அந்த ஸ்வாட் கல்ட் லீடர் இருப்பான், அவனே வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணும்போது அவனோட கண் வந்து லைட்டாக வந்து ரெட்டிஷாக சேஞ்ச் ஆகும். பட் இவனுக்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து பர்ஃபெக்டான பிளட் ரிவர்சல் டெக்னிக். ஸோ இதுக்கிட்ட வந்து எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. ஸோ இதை வந்து ஒரு பியூரான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி சைடு எஃபெக்டே இல்லாமல் இது பவர்ஃபுல்லாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுற வழி வந்து இவனுக்கு கண்டுபிடிச்சி வச்சுட்டானுங்க. ஆனால் இதுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா வந்து பிளட் ரிவர்சல் டெக்னிக் வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். பட் இவனுக்கு வந்து ஒரு ½ அன் ஹவருக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும், ஏன்னா சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது இதுவே எனக்கு போதுட்டா, ஒன்று இப்போ வந்து உன் கதையை முடிக்கிட்டான்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ அவன் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது வந்து ஹீரோ வந்து அதை ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி அவரோட டார்க் ஹெவன்லி டீமன் ஸ்வாடை வந்து சமன் பண்ணுறாரு. சமன் பண்ணி அவனோட கையை வந்து எடுத்துருவார். ஆக்சுவலாக இவங்கிட்ட இருக்கிற அந்த பிளட் ரிவர்சல் டெக்னிக்குமே அப்புறம் அந்த கல்ட் லீடர்கிட்ட இருக்கிற பிளட் ரிவர்சல் டெக்னிக் ரெண்டுமே வந்து ஒன்று தான். இப்படிக்கும் வந்து இவனோட கொஞ்சம் அட்வான்ஸ், ஏன்னா இவங்ககிட்ட வந்து எந்த சைடு எஃபெக்ட்டுமே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மசிலையுமே வந்து அதளவுக்கு வந்து பெருசுப்படுத்தாது. பட் அதுக்கு கல்ட் லீடருக்கு ஈக்குவலான ஒரு பவரை வந்து இவனாலே வந்து புல் பண்ண முடியும். ஸோ இவனாலையுமே வந்து நம்ப முடியல, எப்படா வந்து என் கையெடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, ஓ என்னால் வந்து இதை நம்பவே முடியல, நான் எப்படி வந்து
உன்னை ஒரு கையை மட்டும் நான் வெட்டினேன், நான் வெட்டினட்டில் உன் பாடியே பீஸாக போயிருக்கணுமே. சரி பரவாயில்ல, நான் வந்து வேறு ஒரு சுவாரஸ்யமான ஐடியா வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். இப்போ உன்னோட உடம்புல இருக்கிற கை கால் இதெல்லாத்தையும் வெட்டிட்டு உன்னை உடம்பு தலையை மட்டும் விட்டா நீ உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு, நீ ஜஸ்ட்டு ஒரு சின்ன பையன்தான், உன்னால் வந்து என்னை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஹீரோ அட்டாக் பண்ண போக எல்லோரும் வந்துட்டு இந்த மாதிரி ஜாக்கிரதையாக இருங்க நியூ ஹெவன்லி டீமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அவன் ஹீரோ கிட்ட வரான். ஹீரோ சொன்ன மாதிரியே வந்து அவனோட கை கால் எல்லாத்தையும் வந்து பீஸாக வெட்டிடுவார். ஸோ இப்போ அவன்கிட்ட வெறும் உடம்பு அப்புறம் அந்த தலை மட்டும்தான் இருக்குது, மற்ற எதுவுமே இருக்காது. என்னால் வந்து இது நம்பவே முடியல, எப்படி வந்து இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், யார்ரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து ஹீரோவை பற்றி ஒரு மான்ஸ்டர் நினைக்கிற அளவுக்கு வந்து இருப்பான். ஆக்சுவலாக இவனுக்கு வந்து போட்ட ஸ்கெட்செல்லாம் வந்து இப்போ போட்ட ஸ்கெட்சு கிடையாது, இது இவனுக்கு ஸ்கெட்சு போட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷமாக வந்து இந்த ஸ்கெட்சை வந்து போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கல்ட் லீடர் வருவான், அவனை எப்படியாவது வந்து நம்ம பிளட் வெசல் டெக்னிக் யூஸ் பண்ணி அவனை கரெக்ட் பண்ணி அவனை நம்ம கீழே எடுத்து இல்லீகலாக, அதாவது இன்டேரக்டாக வந்து இந்த கிளானை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம்னு சொல்லிட்டு தான் வந்து இவனுக்கு 3 ஜென்ரேஷனாக வந்து இந்த பிளான் போட்டிருப்பானு கிட்டத்தட்ட 300 வருஷமாக. ஸோ அதை வந்து ஹீரோ வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபெயில் பண்ணி விட்ருவார். ஸோ இப்படி இருக்கும்போது இப்படிக்குமே வந்து இவன்கிட்ட இந்த ஐடியாவை வந்து போட்டு கொடுக்கறது எல்லாமே வந்து அந்த 6 பிளேட் கிளான் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கிளானில் இருக்கிற ஒரு ஆள் தான், அதாவது 300 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இவனாலையுமே வந்து ஏற்றுக்கவே முடியல, எல்லாமே வந்து இவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. நடுவில் வந்து ஹீரோ இருக்கிறனால மட்டுமே வந்து இந்த பிளான் ஃபுல்லாமே வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நான் நியூ ஹெவன்லி டீம்னா வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன், இந்த மாதிரி இந்த ஷேடோ ஸ்வாட்ஸ் கிளானும் அதுக்கு கீழே இருக்கிற அந்த பைஜூ கிளானும் எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணுங்கள், யாராவது ரெசிஸ்டன்ஸ் வந்து காட்டினாங்கன்னா யோசிச்சும் கூட பார்க்காம அவங்கள கொண்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அது இப்போவே செய்கிற ஹெவன்லி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து ஹீரோவோட ஆர்டரை வந்து பின்பற்றுறாங்க, எல்லாமே அந்த 6 மெயின் கிளான் எல்டரும் சேர்த்து. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பிளட் வெசல் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். அவன் வந்துட்டு ஜஸ்ட்டு அந்த கண்ணில் வந்து ஒரு பேட்ச் போட்டவனை வந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு தான் வந்து அவன் எவ்வளோ விஷயத்தை வந்து பண்ணியிருப்பான். ஸோ அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கும்போதே வந்து அந்த இடத்துக்கு வந்து விமானியல் வருவா வந்துட்டு, இந்த மாதிரி நியூ ஹெவன்லி டீமன் நீங்கள் ஆர்டர் கொடுத்த மாதிரியே வந்து நான் இவனை வந்து கேப்சர் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு வந்து நம்ம எப்படா இவனையும் பிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து வெளியில் வந்து அந்த கிளானை சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே வந்து இவங்க போட்டு தள்ள ஆரம்பிப்பாங்க. அதாவது யாரெல்லாம் சரண்டர் ஆகலையோ அவங்க எல்லாத்தையுமே வந்து போட்டு தள்ள ஆரம்பிப்பாங்க. அப்படி போட்டு தள்ளிட்டு இருக்கும்போதே வந்து அந்த கிளானுக்கு கீழே இருக்கிற, அதாவது இவங்களோட பிளான் அந்த கரப்டடான பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி ஹீரோவுக்கு வந்து ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரே ஆள் வந்து கிராண்ட் கார்டியன் தான். ஸோ அவனை மட்டும் நம்ம எப்படியாவது யூஸ் பண்ணி அவனை டேக் டவுன் பண்ணிட்டோம்னா ஹீரோ வந்து பொறுத்தல வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து கிராண்ட் கார்டியனுக்கு வந்து குறி வச்சு போகிறானுங்க. அதுக்கப்புறம் அந்த கிராண்ட் கார்டியன் வந்துட்டு இந்த மாதிரி பூச்சிங்க ஏன் தான் என்கிட்ட வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஸ்வாட் கீயை வச்சு வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து அசால்ட்டாக வந்து போட்டு தள்ளிடுறான். ஸோ எல்லாத்த விடமே வந்து ஈவன் அந்த எல்டர்ஸ் எல்லாத்தையும் விடமே வந்து கிராண்ட் கார்டியன் வந்து பவர்ஃபுல்லான ஒருத்தன். ஸோ அப்படி வந்து இங்கெல்லாம் விஷயங்கள் போயிட்டுருக்க அதே சமயத்தில் வந்து அந்த கை முண்டமாக இருப்பான் அவன் வந்து இந்த மாதிரி சொல்லுவான், டேய் நாங்கள் வந்து எவ்வளோ நாளாக இதை பிளான் போட்டு வச்சேன் தெரியுமாடா, எங்களால் வந்து முடியாத ஒரு விஷயமே கிடையாது, எங்களோட ஸ்கூல் இருக்குது பார், அதாவது ஸ்கூலுன்னு சொல்கிறது வந்து இவனுக்கு அந்த கிளானைத்தான் வந்து ஸ்கூல்னு சொல்லி வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுவானுங்க. ஸோ எங்களால் வந்து எந்த இடத்துலையும் வந்து நுழைய முடியாத ஒரு இடமே கிடையாதுடா, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இறக்க போகிறேன்ட்டு எனக்கு தெரியும், ஆனால் நான் மட்டும் தனியாக இறக்க மாட்டேன்டா, உன்னோட அந்த கார்டியன்ஸ் இருக்காங்க ஒரு லெஃப்ட் கார்டு அப்புறம் அதாவது அந்த ட்ரங்கன் மாஸ்டர் அந்த ரெட் ஹேர் அவனுக்கு ரெண்டுத்தையும் வந்து என் கூடையே வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன், நான் ஏற்கனவே வந்து சிக்னல் அனுப்பிச்சி வச்சிட்டேன், ஸோ அவங்களோட கதை வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோண்டு அப்படியா மூடிட்டு படுறா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சீனன் கட்டாயி அந்த ரெட் ஹேர் அப்புறம் அந்த ட்ரங்கன் மாஸ்டர் ரெண்டு பேர்த்தையுமே வந்து ஒரு சேரில் வந்து கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. இப்படிக்குமே வந்து அவங்களோட கியூஐ எல்லாமே வந்து பிளாக்ல இருக்கும். ஸோ நார்மல் கியூமனுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அவங்களால வந்து அதை வச்சு பிரேக் பண்ண முடியாது. அந்த ட்ரங்கன் மாஸ்டர் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான், அவனாலையுமே வந்து முடியாது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு காவலாளி பார்த்துட்டு என்னடா சும்மா குசுன்ட்டு பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரெட் ஹேர்ன்ட்டு மூடிட்டு இருக்க மாட்டேயாடா, உனக்கு தூங்குற மாதிரி இருந்தால் தூங்கி தொடாடா, ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு 2 பேருமே சண்டை கட்ட ஆரம்பிக்க அவனுங்கெல்லாம் போக பார்க்க அதே சமயத்தில் தான் அந்த சிக்னல் வந்து இவனுக்கு இந்த காவலாளிகளாக வர ஆரம்பிக்கும் போது அவனுங்கெல்லாம் ஒரு டைப்பாக சிரிக்கிறானுங்க. அப்போ அந்த ட்ரங்கன் மாஸ்டர் ரெட் ஹேர் இருந்துட்டு ஏன் இவனுக்கு முகரமயிறு இப்படி போகுது, ஒருவேளை நம்மளை போட்டு தள்ளுறதுக்கான பிளானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அந்த இடத்துக்கு வந்து என்ட்ரி கொடுக்குறான் நம்ம
வாங்கு வந்து அந்த இடத்த வந்து உடச்சி பொளத்துட்டு வருவான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவான். மட்டும் இல்லை, அங்கே ஜியும் அங்கே தான் இருப்பான். ஸோ இவங்க ஹீரோக்கு கீழே இருக்கிற அந்த 6 பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணார்ல, அதுவுமே வந்து இந்த 6 மெயின் எல்டர்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு அதாவது பவர் லெவலில் கொண்டவங்க தான். ஸோ இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவனை காப்பாற்றிடுவாங்க. இது எல்லாத்தையும் வந்து ஹீரோ ஏற்கனவே வந்து பிளான் போட்டு வச்சுருவார். இந்த மாதிரி அவர் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்போதே வந்து சில ஆட்கள் வந்து இந்த மாதிரி ஹீரோக்கு இன்டேரக்டாக சப்போர்ட் பண்ண அந்த ரெட் ஹேர் அப்புறம் அந்த டங்கன் மாஸ்டர் வந்து காப்பாற்றுறதுக்கு ஏற்கனவே வந்து ஆள்களை வந்து ஹீரோ அனுப்பிச்சி வச்சுருப்பார். ஸோ அதனால வந்து ஹீரோ வந்து ஒரு இதில் இருப்பார். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு நான் வந்து இப்போ உயிரோடு இருக்கக்கூடாது, நான் மட்டும் உயிரோடு இருந்தேன்னா இவன் வந்து எப்படியா இருந்தாலுமே வந்து என்னோடய அந்த ஸ்கூலை பற்றி வந்து விசாரிக்க ஆரம்பிப்பான். ஸோ நான் வந்து என்னோடய உடம்புல இருக்கிற QI ஃப்ளோவை வந்து ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். அப்படி ரிவர்ஸ் பண்ணால் வந்து நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணால், அப்போ அந்த விமனல் இருந்துட்டு ஹெவன்லி டீமன் அவனை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, டேய் நீ திருந்தவே மாட்டியாடா, நான் கூட என்ன சொன்னேன், நான் வந்து உன்னை சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒன்றுமே புரியுது. ஹீரோ வந்து அவனோட வகுத்தில் வந்து கை வச்சு எலக்ட்ரிக் தெரப்பி வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார். அதை வந்து அவன் அன்கான்சியஸாக ஆக்கிடும். அவன் அன்கான்சியஸ் ஆகிட்டானா வந்து அவனால் எந்த விதமான ஒரு டெக்னிக் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ கீ கண்ட்ரோல் அதாவது கீ கண்ட்ரோல் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணனா வந்து அதுக்கு கான்சியஸ் வேணும். எந்த டெக்னிக்காகவே இருந்தாலும் கான்சியஸ் வேணும். ஸோ இது யூஸ் பண்ணுறங்காட்டி அவனுக்கு அன்கான்சியஸ் ஆகிறங்காட்டி வந்து அவனால் வந்து எந்த விதமான ஒரு பேசிக் டெக்னிக்கும் வந்து யூஸ் பண்ண முடியாது. அவன் வந்து வாங்கி விழுந்துருவான். இதை வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெக்னிக் வந்து இந்த மாதிரி வரலாற்றிலே வந்து கிடையவே கிடையாது. இந்த மாதிரி கையில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கொண்டு வருது. ஸோ ஹீரோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பவர் லெவலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. இப்போ இந்த விஷயங்களாக போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே சீனங்கடை ஒரு ஃபியூ டேஸ் போகுது. ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த கரெக்டடாக இருந்த அந்த கிளானுக்கு போய் நாங்கள் பார்த்தோம். பட் அங்கே போகும்போதே வந்து அந்த இடமெல்லாம் வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து அங்கே எரிஞ்சு செத்துட்டாங்க. மீதி பேர் வந்து எங்கே போனாங்கன்ட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே இடத்துல வந்து அந்த 1000 ஃபேஸ்ட் ஃபேந்தம் வர்றான். அவன் வந்துட்டு இந்த மாதிரி கிரீட்டிங்ஸ் ஹெவன்லி டீமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ ரெஸ்ட் எடுக்கலையா, அவனுக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஹெவன்லி டீமனே கிளானுக்காக இவ்வளோ உழைக்கும் போது நான் எப்படி வந்து சும்மா உட்காந்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேதர் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சொல்ல ஆரம்பிப்பான். ஆக்சுவலாக இவனுக்கு வந்து இந்த கல்ட்டுக்கு வந்து இருந்த வம்சாவளி வந்திருப்பாங்க. இந்த ஸ்வாடு, டார்க்கு, அப்புறம் இந்த மாதிரி கிளான்ஸ்லாம் இருக்கும்ல கைஸ், அந்த மாதிரி இவனுக்கு வந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேயே இருந்து வந்தவனுக்கு கிடையாது. இவனுக்கெல்லாம் வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நியூவாக வந்து ஜாயின் பண்ணானுங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சில பேட்டில்ஸ் நடக்கும்போது வந்து அவனுங்களோட கிளானை முடிச்சு தள்ளதுக்கப்புறம் மிச்சம் இருந்த அந்த எஞ்சி இருந்த பீப்புள் எல்லாத்தையுமே வந்து கல்ட் லீடர் வந்து அவருக்கு கீழே, அதாவது அப்போது இருந்த கல்ட் லீடர் வந்து அவருக்கு கீழே வந்து எடுத்துக்கிட்டாரு. ஸோ அவனுக்கு தான் வந்து ஒரு ஆளாகவும் மதிக்கல, இந்த மாதிரி ட்ராப்ஸுக்கும் ட்ரிக்கியான ஒரு மெத்தடுக்கு எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, ஸோ அப்போ அவனுக்கு வந்து நம்மளோட ஃபேக்ஷன் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது மட்டும் இல்லை அவனுக்கு வந்து அடிக்கடிக்கு வந்து மெசேஜ் வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு நியூஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த மேப்பை பார்க்குறாரு. மேப்பை பார்த்துட்டு வந்து ஒரு இடத்த வந்து ஒரு மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து வந்துருக்குதுன்னா கண்டிப்பாக அது 6 பிளேட் காட் கிளான்னு சொல்லப்படுற அந்த பிளேட் காட் டிசனண்ட்டுக்கு இருக்கிற அந்த கிளான்லேருந்து தான் வந்திருக்கணும். ஸோ இவனுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ரிலேட்டடாக இருக்கானுங்க. என்னால் வந்து அவன் வாயை வந்து திறக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராண்ட் கார்டியன்னு சொல்லுவான். ஹீரோ வந்துட்டு, இந்த நாய் எப்படி நான் திறந்து பேச வைக்கிது, அவன் திறந்து பேசினா தான் ஏதாவது எனக்கு தெரியும், அவன் ரொம்ப ஸ்டபனாக இருக்கான். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேயுமே வந்து எப்படி உண்மையை வந்து என்னால் வர வைக்கணுன்ட்டு எனக்கு தெரில. இதுக்கு யாராவது வந்து நல்லா ஃபிசிக்ஸை பற்றி தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்க மூலமாக ஏதாவது ஹிப்னாட்டைஸ் பண்ண வச்சு ஏதாவது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஆர்ஜி வச்சுட்ருப்பார். இதுலேயே வந்து இவங்களுக்கும் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி இந்த மரீன் அலையன்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாக் போயிருக்கும்ல, அதாவது ஹிப்னாட்டைஸ் அது வந்து இதுக்கு ரீசனாக இருக்கிற பேஸ் எல்லாமே வந்து இவன் இந்த கரப்டட் கிளான் தான். ஏன்னா இவங்க தான் வந்து அந்த டைமில் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு கிளான். ஸோ இவங்கனால தான் வந்து இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து அந்த பிளேட் காட் டிசிடென்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிளான் இருக்கிற சீக்ரெட் எல்லாத்துக்குமே வந்து அவனுக்கு தெரியும்னா அதுக்கு காரணமும் வந்து இந்த பரதேசி தான். ஸோ இப்போ ஹீரோ வந்து அவனுக்கு எல்லாத்தையும் வந்து ஒரு தெரியாமல் வந்து அழிச்சிட்டாரு. ஸோ ஹீரோ வந்து இப்போ ஒருத்தர் நம்ம வாயை திறக்க வைக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பார். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து ஹீரோக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோ கிட்ட வந்து அந்த டிவைன் டாக்டர் டோக்கன் இருக்கும். அதை காமிச்சு ஹீரோ என்ன விதமான ஹெல்ப் கேட்டாலுமே வந்து அந்த டிவைன் டாக்டர்னால் வந்து மறுக்க முடியாது. ஆனால் டிவைன் டாக்டர் வந்து அங்கே இருக்க மாட்டாங்க, அவங்க அந்த கண்ட்ரி சைட்லேருந்து கொஞ்சம் அவுட்டர் ஏரியாவில் இருப்பாங்க.
ஸோ ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி கிராண்ட் கார்டியன் நான் அந்த மாதிரி டிவைன் டாக்டர் போய் விசிட் பண்ணலான்ட்டு இருக்கேன், எனக்கு அதுக்கு உன்னோட ஹெல்ப் வந்து தேவைப்படுது, அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இப்போயே வந்து தயார்படுத்து, நான் போய் விசிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ இப்போ ஹீரோ வந்து அந்த டிவைன் டாக்டர் யூஸ் பண்ணி அவங்கள வச்சு அதாவது ட்ரீட்மெண்ட் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற உண்மை அந்த பிளேட் காட் டிசண்டன்ட் யார், அவனுக்கெல்லாம் என்ன மைத்துக்கு இங்கே வர்றானுங்க, அவனோட உண்மையான இன்டென்ஷன் என்ன, இதோட லீடர் என்ன, இது எத்தனை வருஷமாக நடந்துகிட்ருக்கு, இது போட்டு கொடுத்ததெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டிவைன் டாக்டரை வந்து இப்போ கண்டுபிடிக்க போயிட்டார். ஸோ அப்படி அதாவது போகலை கைஸ், இப்போ தான் தயாராகிட்டு இருக்காரு, அவர் போயிடுவார். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் கைஸ். போக போக வந்து ஹீரோவோட அந்த கிளானே எல்லாமே வந்து ஹீரோ வந்து இப்போ நியூ ஹேம்லி டீமனாக வந்து அக்வா நாலேஜ் பண்ணங்காட்டி ஹீரோவோட அந்த ரிவெஞ்சுமே வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா ஹீரோவோட அம்மா வந்து கொன்ன எல்லாத்தையுமே வந்து ஹீரோ வந்து கொண்டுட்டார். அவருக்கு இருக்கிற பாக்கியான ஒரு விஷயம் என்னென்னா வந்து இந்த 6 மெயின் கிளான் ஒய்ஃப் வந்து கட்டி கொடுக்குறாங்கல்ல கல்ட் லீடருக்கு, அதை வந்து கல்ட் லீடராக இருந்தால் வந்து அந்த பேர்டனை வந்து அவங்க சுமந்தாங்கன்னா அவங்க மறுக்க முடியாது. ஸோ ஹீரோ வந்து இந்த சிஸ்டமை மட்டும் மாற்றினா போது கல்ட்டில் வந்து எல்லாமே இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்க கைஸ். ஓகே கைஸ், லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வால் மீட் வரைக்கும் பாய் கைஸ்.